Hello friends, வணக்கம் and welcome to Tamil Property Update Vlogs. Sorry friends, என்னால் கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல. எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை. Now I am ready. ஸோ இன்னையிலேருந்து நம்ம புது புது ப்ராஜெக்ட்ஸோட வீடியோஸ் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். என்னென்னா நம்மளோட பிளாட்ஸ் ஒரு காமன் கம்போஸ்டான ஏரியாவில் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு மலை வியூ பார்க்குற மாதிரி இருக்கணும். மலை மேலே வாழணும். அந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஏன்னா நம்ம ப்ராபப்ளி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு மிஷின் மாதிரியான லைஃபு, டிராஃபிக், பொல்யூஷன் இதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் விட்டு நம்ம பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னே சொல்லலாம். ப்ராப்பர்ட்டியோட பேர் பார்த்தீங்கன்னா ஜிகே ஹில் வியூ. இதுதான் அதோட என்ட்ரன்ஸு. இதுக்கப்புறம் வர்றது லே அவுட் பிளானு. அந்த லே அவுட் பிளான் உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னோட நம்பர் தரேன். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி லே அவுட் அவங்க அழகழகாக போட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இருந்தாலுமே ஃப்யூச்சரில் நம்ம செட்டில் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். இப்போ கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கே ஒரு நார்மலான நம்மளுக்கு தேவையான ஒரு வீடு கட்டிட்டு அந்த வீட்டில் வீக்கெண்டில் வர்றது, இப்போ கண்டினியூஸாக ஒரு 10 டேஸ் லீவ் கிடைக்கும்போது வர்றது. இப்போ சில பேருக்கு ரொம்ப ட்ராவல் பண்ணுறதெல்லாம் பிடிக்காது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே தான் இருக்குது. லைக் ஏர்போர்ட்டுக்கு இது ரொம்ப பக்கம். சிட்டிலேருந்து கொஞ்சம் அவுட்டர். பட் ஆனால் உங்களுக்கு காமன் கம்போஸ்டான ஏரியாவாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நம்ம இது ரேரா அப்ரூவலோட வருது. பையப்பா அப்ரூவோட வருது. மொத்தமாக இது 21 ஏக்கர் ரெசிடென்ஷியல் லே அவுட்டு. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குந்தன வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க நார்த் பெங்களூரில். அந்த வில்லேஜ் கிட்ட இருக்குது. மொத்தமாக 267 பிளாட்ஸ் இருக்குது இங்கே. சைஸ் பார்த்தீங்கன்னா 3 மாதிரி வேரியண்ட் இருக்குது. 30-40, 30-50, 40-60 இந்த மாதிரியான வேரியண்ட் இருக்குது. ஸோ இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 15 to 20 மினிட்ஸ் டிரைவ் தான் இங்கேருந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டே. ஆல்ரெடி இவங்க எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், ட்ரைனேஜ் கனெக்ஷன் இது எல்லாமே அவங்க ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. இப்போ பாருங்கள் வீடு கூட கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட வீக்கெண்ட் ஹோம்ஸை கூட நீங்கள் இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இங்கே ஒருத்தவங்க பியூட்டிஃபுல்லாக வீடு கட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச இடத்துல நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான வீடை நம்ம இங்கே கட்டிக்கலாம். இந்த இடத்துலலாம் வாக் போனீங்க அப்படின்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். மரங்களுக்கு நடுவில் ஒரு அமைதியான சூழல். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வாக் பண்ணும்போது நம்மள அறியாமல் நம்மளுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆச்சுன்னா உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம். சில்ட்ரன்ஸ் பார்க் கூட இங்கே இருக்குது. ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்லேயே காட்டியிருப்பேன். சில்ட்ரன்ஸ் பார்க்கு அப்புறம் எல்லாமே உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ் எல்லாம் கொடுத்து இவ்வளோ தூரம் உங்களுக்கு காமன் கம்போஸ்டான பிளாட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கொஷின் மார்க் தான். இது ஆம்பி தியேட்டர்னு சொல்லுவாங்க, ஓப்பன் ஆம்பி தியேட்டர். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் நீங்கள் உள்ளே போகணும். ஸோ இது ரோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா வைட் ரோடாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லொக்கேஷன் வைஸ் நம்ம ஓகே சாட்டிஸ்ஃபை ஆகிட்டோம் அப்படிங்கிறப்ப அடுத்தது நம்ம என்ன பார்ப்போம், கனெக்டிவிட்டி பார்ப்போம். கனெக்டிவிட்டி இங்கே டிசி ஆஃபீஸ்க்கு இங்கேருந்து ஒரு 2 மினிட்ஸ் தான். ஐடிஐஆர்எஸ் இதெல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. அமித் யூனிவர்சிட்டி இருக்குது. ஹாரோ இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது. ஸ்டோன்ஹில் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே இது எல்லாமே இருக்குது. அப்படிங்கிறப்ப டிராஃபிக் ஃப்ரீயாக நம்ம போகிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூனிவர்சிட்டி, ஸ்கூல்ஸ் இதெல்லாம் பக்கத்துலேயே இருக்கிறனால ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்க முடியும். பொல்யூஷன் ஃப்ரீயான என்விரான்மெண்ட் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே இப்போயே கூட வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் இருக்கலாம். ஸோ அப்ரிசியேஷன் இங்கே ஆகிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. இது 2 விதமாகவும் ஷூட் ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் ஷூட் ஆகும். நம்மளோட கனவு இல்லத்தை நம்ம இங்கே கட்டுறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னே சொல்லலாம். இது ஆஸ் யூஷுவல் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி நார்த் பெங்களூர் இன்னைக்கு வளர்ந்துட்டு வர ஒரு ஏரியா. அங்கே நீங்கள் உங்களோட இதை வாங்கும்போது, உங்களோட இடத்த வாங்கும்போது, அதுவும் இந்த மாதிரியான ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் வாங்கும்போது ஸோ நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. சரி நான் அங்கே இங்கேன்னு வாங்கலாமே, ஏன் இந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஹில் சைடு வியூ ரொம்பவே சூப்பரா இருக்கு. எனக்கு அங்க போய் பார்த்தப்போ, திருப்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு மனசே இல்ல. அந்த அளவுக்கு ரொம்பவே சீனிக் ஹில் சைடா இருந்துச்சு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா, டெவலப்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குடுக்குறாங்க. ஆ ரோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆஸ்பால்ட் ரோட்ஸ் அந்த மாரி போட்டிருக்காங்க. கிராண்ட் என்ட்ரன்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு காட்டுனேன் இல்லையா? 24/7 செக்யூரிட்டி இருக்கு. சிசிடிவி எனேபிள்டு இருக்கு. பார்க்ஸ் இருக்கு. கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்கு. இப்ப வந்து உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் எலக்ட்ரிசிட்டி, சியூவேஜ் வித் எஸ்டிபி இது எல்லாமே இருக்கு. இதான் வந்து மார்க்கெட்டிங் ஆஃபீஸ். இந்த டீட்டெயில்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. சைட் விசிட் புக் பண்ணுங்க. சைட்ட போய் பார்த்துட்டு உங்களுக்கு புடிச்சிருந்தா, உடனே புக் பண்ணிருங்க. எங்க மூலியமா புக் பண்றீங்க அப்படின்னா, பெஸ்ட் ஆஃபர்ஸ் நாங்க வந்து செஞ்சு தர்றோம். பெஸ்ட் பிளாட்ஸுமே நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ். ஸோ சீக்கிரமா நீங்க வந்து புக் பண்ண பாருங்க. பேங்க் லோன் வந்து மேஜர் பேங்க்ஸ் எல்லாமே வந்து இங்க லோன் அப்ரூவ் பண்றாங்க. ஸோ லோன்ஸ் பத்தி நீங்க வொரி பண்ண தேவையில்ல. அதுக்குமே வந்து நாங்க டை அப் வச்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்து தேவைப்படுற டீட்டெயில்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலயும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சு, சைட் விசிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.